ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் சூர்யா அவரோட பர்ஃபார்மன்ஸில் ஆர்ஜே பாலாஜி அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க கருப்பு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கேரளாலேருந்து சென்னைக்கு தன்னோட பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்திரன்ஸ் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு ட்ரெயினில் வராரு. சென்னையில் வந்து இறங்குறப்ப அவர்கிட்டேருந்து அவரோட 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்படுது. இதனால இந்திரன்ஸ் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. திருடப்பட்ட நகையும் கண்டுபிடிக்கப்படுது. இந்திரன்ஸ் அந்த நகையை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை கோர்ட்டு மூலம் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, கோர்ட்டு மூலம் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு போகிறாரு. அங்கே அவர் சார்பா ஆர்ஜே பாலாஜி வாதாடுறாரு. பட் ஆர்ஜே பாலாஜி அந்த நகையை அவர்கிட்ட வாங்கி கொடுக்காம அவரை வாய்தாவா அலக்கழிச்சு அவர்கிட்ட இருக்க பணத்தை ஃபீஸா வாங்குறதுலே டார்கெட்டா இருக்காரு. இதனால இந்திரன்ஸ் விரக்தி அடைகிறாரு. பக்கத்துல இருக்க கருப்புசாமி கோயில்ல மனமுருகி வேண்டுறாரு. ஸோ அவருக்காக கருப்புசாமியா சூர்யா களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கருப்பு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் சூர்யா அவர் தான். சூர்யா அவரோட லாஸ்ட்டு சில படங்கள் அந்த லெவல் பெருசாக ஹிட் ஆகலை. பட் இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவருக்கு அடுத்து ஆர்ஜே பாலாஜி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லையும் சரி, படத்தோட ஸ்டார்டிங்லையும் சரி, என்னடா ஆர்ஜே பாலாஜி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த ரோல் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக அந்த ரோலை ஆர்ஜே பாலாஜி நல்லாவே அவரோட பர்ஃபார்மன்ஸில் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இவங்க 2 பேர் இல்லாமல் படத்தில் இந்திரன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இந்திரன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் முக்கிய பங்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தவங்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாம் தாண்டி படத்தில் நடித்த மற்ற நடிகைகள் எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. சாய் அபயங்கர் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பேக் போன் மாதிரியே இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல சீன்ஸ் அடுத்த லெவல் போறதுக்கு சாய் அபயங்கர் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கர சப்போர்ட்டா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேல ஸ்ட்ராங்கா எமோஷனல் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. இந்திரன்ஸ் அவரோட நகைகளை மிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, கோர்ட்டு போகிறது, அங்கே ஆர்ஜே பாலாஜி அவரோட என்ட்ரின்னு அடுத்தடுத்து வர சீன்ஸ் எல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த இடங்கள்லாம் ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் பழைய ஸ்டோரி அவுட்லைன் மாதிரி இருந்தாலும் படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் அதெல்லாம் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சூர்யா என்ட்ரி ஆவார். அதுக்கப்புறம் படம் ஒரு மாஸ் அண்ட் கிளாஸாக அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோல் பிஃபோர் வர மாஸான ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேயை இவங்க டோட்டலாக ஒரு மாஸான ஃபேண்டசி கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவை கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாக சுவாரஸ்யம் இல்லாத மாரி எனக்கு ஃபீல் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் ஓவர் டோசேஜ் ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி ஃபீல் உருவாக்குனுச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க சில படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்க்ரீன் பிளேயை மேட்ச் பண்ண பார்த்தாங்க. பட் அது தேட்டரில் ரசிகர்கள் கத்துறதுக்காக விசில் அடிக்கிறதுக்காகவும் இருக்கிற சீன்ஸாக இருந்துச்சே தவிர ஸ்க்ரீன் பிளேயை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக இருந்த மாரி எனக்கு ஃபீல் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் லாஜிக்கலாக நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கோர்ட்டுக்கு ஒரே ஒரு நீதிபதியா? அது மட்டும் இல்லாமல் மெயினாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது என்னன்னா, ஏன் கருப்பண்ணசாமி இந்திரன்ஸ் வேண்டப்போ மட்டும் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல அதை வசனமாக ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணாலும் அது அந்த லெவல் ஸ்ட்ராங்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜிக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேல ஏன் கடவுள் இவ்வளோ கருணை காட்டுறாரு, ஒரு நிமிஷத்தில் முடிக்கிற லெவலில் தான் அவருக்கு பவர் இருக்கு, ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற மாரி லாஜிக் கொஸ்டினும் ரைஸ் ஆக தான் செஞ்சிச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பு சூர்யா அவரோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிற லெவலுக்கு மாறிடுச்சு. அதில் ஸ்க்ரீன் பிளே அந்த லெவல் சுவாரஸ்யமாக இருக்கிற மாரி எனக்கு ஃபீலை கொடுக்கல. எனக்கு சூர்யா அவரோட முந்தைய படங்களை விட இந்த படம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு.
பட் ஆர்ஜே பாலாஜி அவரோட கடவுள் பேசிஸில் ரிலீஸ் ஆன படமான மூக்குத்தி அம்மன் அந்த படத்தை விட இந்த படம் கொஞ்சம் டவுனில் இருக்கிற மாரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. கருப்பு படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.